தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானுடைய பதில்களால் ஆடிப்போன காவல்துறை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சீமானுடைய பதில்களால் ஆடிப்போன காவல்துறை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செந்தமிழன் சீமான் அவர்களை நேற்றைய தினம் காலை 10 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று காவல்துறை சம்மன் ஒட்டச் சென்ற இடத்தில் சீமான் வீட்டு காவலாளியை தாக்கி தரதர என்று இழுத்து சென்று நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் சீமான் நேற்றைய தினம் தருமபுரி நிகழ்ச்சியை முடித்து கொண்டு வரும்பொழுது காவல் நிலையத்தில் ஆஜராவதாக கூறினார். காவலர்கள் 8 மணிக்கு ஆஜராகும்படி கூறினர். நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் காவல் நிலையத்தில் குவிந்தனர். பின்பு காவல்துறை 9 மணிக்கு ஆஜராகும்படி கூறினர். பின்பு இரவு 10 மணிக்கு ஆஜராகும்படி கூறினர். அலைக்கழித்தனர். செந்தமிழன் சீமான் அவர்கள் 8 மணிக்கு என்று சொன்னவுடன் அவர் சென்னை ஒரு வடபழனியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கினார். வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தினார். காரில் கிளம்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் 9 மணிக்கு வாங்கினாங்க. ஒரு காரை வழியில் நிப்பாட்டிட்டு தங்கி நிற்கிறாப்புல. திருப்பி 10 மணிக்கு வாங்கன்றாங்க. கடைசியில் பார்த்தா ஏன் இவங்க டிலே பண்ணாங்க, காவல் நிலையத்தில் சீமான் வர்றதை தள்ளி போட்டாங்க ஆஜராகிறத அப்படின்னு சொல்லி கேட்டால், நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டம் நடந்தது. அது நைட்டு 10 மணிக்கு தான் அந்த கூட்டம் முடியும். சீமான் 8 மணிக்கு காவல் நிலையத்துக்கு வந்தால் மீடியா பூரா சீமானை நோக்கி திரும்பிடும். இந்த திமுக கூட்டணி கட்சி நடத்துகிற பொதுக்கூட்டத்தை மீடியா ஃப்ளாஷ் பண்ணாது, ஃபோக்கஸ் பண்ணாது. அதுக்காக வேண்டி திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் நடத்துகிற அந்த பொதுக்கூட்டம் முடிஞ்ச பிறகு சீமானை காவல் நிலையத்துக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லி திமுக அரசு காவல் நிலையத்துக்கு உத்தரவு கொடுது. சீமானை அந்த நலக்கழிச்சு நைட்டு 10 மணிக்கு வர சொல்கிறாங்க. அதுக்குள்ளே திமுக பொதுக்கூட்டத்தை முடிச்சிருச்சு. 800 கேள்விகள், 1000 கேள்விகள், 2000 கேள்விகள் தயார் செய்யப்பட்டிருக்கு. விடிய சீமான் மேலே விசாரணை நடக்கும், விடிய காலம் சீமான் கைது செய்யப்படுவார் அப்படின்லாம் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ஆனால் சீமான் போய் காவல் நிலையத்தில் நுழைகிறாப்புல வழக்கறிஞர்களை அனுமதிக்கலை. 53 கேள்விகள் 1.25 மணி நேரம் கேட்டாங்க. அந்த கேட்ட கேள்விகளுக்கு சீமான் சொன்ன பதில்களால் ஆடிப்போன காவல்துறை. எதிர்பார்க்கவே கிடையாது. சீமான் ஏதோ சொதப்புவாப்புலன்னு சொல்லி பார்த்தாங்க. மடியில் கனம் இருந்தால் தானே பயப்படணும். திமுக காரவங்க மாதிரி முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிறவங்க கிடையாது நாம் தமிழர் கட்சிக்காரவங்க. எதையுமே வெளிப்படையாக பேசுகிறவங்க, வெளிப்படையாக சொல்கிறவங்க, வெளிப்படையாக செயல்படுறவங்க. அதனால் கேட்ட கேள்விகளுக்கு சீமான் டான்னு சரியான பதில் சொன்னார். சீமான் சொன்ன பதில்களால் ஆடிப்போன காவல்துறை மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாமல் 1.25 மணி நேரத்தில் அவரை விடுவிச்சிட்டாங்க. காவல்துறைக்கு இந்த நேரத்தில் எச்சரிக்கை நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் நடுநிலைமையோடு செயல்படணும். திமுக அரசின் ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி இனிமேல் காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, இப்போ ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ், 2 பேர் நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமானோட மோதல் போக்கை கடைபிடிச்சிருக்கீங்க. உங்களை கோர்ட்டு கேஸ்னு இந்த 2 பேர்த்தை இழுத்து நாரடிக்காமல் நாங்கள் விடமாட்டோம். அதே நேரத்தில் சீமான் வீட்டில் அத்துமீறல் நடைபெற்றிருக்கு. இதை இந்திய தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்க போகிறோம். மேற்கொண்டு தமிழக காவல்துறை செந்தமிழன் சீமான் அவர்கள் மேலே நீங்கள் தொடர்ந்து வன்மமாக செயல்பட்டீங்கன்னா ஐநாவில் புகார் அளிக்கக்கூடிய நிலைமைக்கு வரும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம்.